நாளைக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியணும் அப்படின்னா இன்னைக்கு நைட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆலோவேரா ஸ்க்ரப்பும் சந்தனம் ரொம்ப நல்லா கேட்கும். அதுவும் அந்த ரியல் சாண்டல்வுட் மாதிரி அந்த கட்டையில வந்து சந்தன கட்ட மாதிரி போட்டு பண்ணுவாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லது. அதை லைட்டாக இது பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரப் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதையே பயன்படுத்துங்க. இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஜெல் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும், அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு கலரும் சேர்க்காத ஒயிட் கலர், அதாவது கலர்லெஸ் ஜெல் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ரொம்ப அதுதான் நல்லது நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும் பொழுது. அப்படி இல்லைன்னா நேச்சுரலாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கற்றாழை ஜெல் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க. இந்த மாதிரி சுகரை வந்து நல்லா அரைக்காமல் அப்படியே முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரப் இருக்கும். ரொம்ப ஃபேஸில் ஸ்க்ரப்பாக இருக்காது. லைட்டாக அது எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஸ்க்ரப்பும் நமக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். எப்படி ஸ்க்ரப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபேஸை வந்து ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஸ்க்ரப் வந்து எப்படி நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா நல்ல சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆகவும் நல்ல ஒரு லிக்விட் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லை லைட்டாக மைல்டு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஃபேஸில் நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ண நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு க்ளோவாக பிரைட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டார்டிங்கில் என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ நான் ஸ்க்ரப் பண்ண ஃபேஸ் வந்து நல்லா கொஞ்சம் பிரைட் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி நல்ல ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 கையிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் நல்லா மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. நல்லா வாயை சுற்றி மூக்குக்கு சைடு பகுதியில் ஒரு சிலருக்கு கருப்பாக இருக்கும், அங்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணும்பொழுது நல்லா வந்து பிரைட் ஆகும். ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாகவும் மாறும். இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆகும் நம்ம ஃபேஸ். நல்லா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் உங்களுக்கு. இதுக்காக நம்ம பார்லர்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஃபேஸை வந்து கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தால் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரெஸ்லாம் வலியாமல் டக்குன்னு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. டாக்டர் சொன்ன மாதிரி தான் நம்மளும் ட்ரை பண்ணோம். செம்மையான ரிசல்ட் கிடச்சிருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த 2 ஸ்டெப்பில் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து வந்து நம்ம ஃபேஸுக்கு செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த பேக்குக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சந்தனம் தான் எடுத்திருக்கோம். இது வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர். இது நமக்கு வேண்டாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது நேச்சுரல் சந்தன கட்டையிலேருந்து நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். செம்மையான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரிஜினல் சந்தனம் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த சந்தன கட்டையை எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. இது வந்து ஆனால் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதையே வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் தான் இதில் பயன்படுத்த போகிறோம். நல்ல ஒரிஜினல் ரோஸ் வாட்டராக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி உரக்கல் விற்கும். இந்த உரக்கல் இருந்துச்சுன்னா இது வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இருந்தால் உரசுறதுக்கு அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு ரோஸ் வாட்டரை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சந்தனக்கட்டையை நல்லா உரசுங்க. இப்படி உரசும் பொழுது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு அதிலிருந்து வரும். இப்போ அதை தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா அக்கா இந்த சந்தனக்கட்டை எங்கே கிடைக்கும், ஒரிஜினல் சந்தனக்கட்டை எங்கே கிடைக்கும், இது சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இதை வந்து நாட்டு மருந்து கடையில் நமக்கு ஒரிஜினல் சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ரெடியூஸ் ஆகிறத பார்க்கலாம். என்னுடைய சன்னுக்கு இந்த சந்தனக்கட்டையை தான் உரசி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து அதிகமாக பிம்பிள்ஸ் இருந்துச்சு.
இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நைட்டே இதை வந்து போட்டுவிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ்லாம் காணாமலே போயிடுதுங்க. அது மட்டும் இல்லை, போனதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகிடுது. அவனுக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்து பிளாக் மார்க்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது. ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிடுச்சு. பருக்கள் இருந்த இடமே தெரியல, அந்தளவுக்கு நல்லா பிரைட் ஆகிட்டு வருது. ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தாங்க இது. கண்டிப்பாக பிம்பிள்ஸ் உள்ளவங்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே ஒரு அருமையான ரிசல்ட் தெரியும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா நம்ம உரசி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள், நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. தாராளமாக நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபேஸில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும். பிம்பிள்ஸ் இருக்கிற இடம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் நெக்குக்கும் கூட இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முந்தின நாள் இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு போனீங்கன்னா போதும். ஆனால் ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெல்லும் சுகரும் வச்சு ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை வந்து ஃபேஸில் போடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட் ஆகும் ஃபேஸு. நீங்கள் பார்லரே போக வேணாம். பார்லர் போனால் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வந்து க்ளீனாக தான் இருக்குது, கிளியராக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, டாக்டர் சொல்லியிருப்பாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபேஸ் பேக்குனால் கண்டிப்பாக இது தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணேன். நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு. சரி, நம்மளால் மற்ற எவ்வளவோ குழந்தைங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸ் எல்லாம் பிளாக்காக நிறைய அந்த டாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணியாவது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். நல்லா திக்காக ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட்டு படுக்க போகிறச்ச கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்படியே தூங்கிடுங்க. காலையில் எழுந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணால் போதும். என்னுடைய சன்னுக்கு நான் அப்படி தான் பண்ணி விடுவேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நான் விட்டுருவேன். காலையில் எழுந்து அவன் ஃபேஸ் வாஷ் பண்ணுவான். அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவன் ஃபேஸ். நல்லா அந்த கருப்பாக அங்கங்கே முகத்தில் இருக்கிறது எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணி 10 to 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஃபேஸை வந்து ஈரப்படுத்திக்கோங்க. ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த மாதிரி காட்டன் இருந்துச்சுன்னு அதை வச்சு துடைச்சிக்கோங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக துடைக்கிறேன். லைட்டாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். என் ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். லைவ் ரிசல்ட்டு தான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு ஓகே சரி நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்குது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ளோ இருக்குது, நல்லா ப்ரைட்டாக இருக்குது. பிளாக் டாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். எனக்கு இல்லை, ஆனால் என்னுடைய சன்னுக்கு இதே ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.